இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு வண்ணமயமாக நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி. பல வகையான விமானங்கள் விண்ணில் நிகழ்த்திய ஜாலங்களை கண்ட மக்கள் ஆரவாரம். இந்திய விமானப்படையின் வலிமையையும் திறமையையும் பறைசாற்றிய அணிவகுப்பு. பல்வேறு வகை போர் விமானங்களின் மின்னல் வேக செயல்பாடுகளைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்த மக்கள். Rolling towards the blue yonder, illustrating the Indian Air Force's motto, touch the sky with glory. வான் சாகச நிகழ்ச்சியில் பறக்கும் விமானத்திலிருந்து குதித்து சாகசத்தில் ஈடுபட்ட பாராசூட் வீரர்கள். With more than 900 jumps to his credit, right in front of you, and let the ground shake. The air at a point in space. பயங்கரவாதிகளை பிடிப்பது போன்று ஒத்திகையில் ஈடுபட்டு உற்சாகம். மிகவும் துல்லியமாக ஸ்லிதரிங் ஆபரேஷன் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. மாநில அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததை அறிந்து அதிர்ச்சி. அடிப்படை ஏற்பாடுகளை கூட திமுக அரசு செய்யவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் தொடக்கம். தூய்மைப்படுத்தப்பட்டு மாணவர்களை வரவேற்க தயாராகும் பள்ளிகள். தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. காவல்துறை சார்பில் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நான் பேசும்போது ஆட்டுக்குட்டி போல தலையை ஆட்ட வேண்டாம், அது லண்டன் போய்விட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கேலி செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இதை அன்பு கூர்ந்த சகோதரர்களே, இப்ப என்கிட்ட பேசும்போது நான் பேசும்போது தலைய நம்ம ஆட்டுக்குட்டி அது லண்டன் போயிருச்சு, ஆட்டுக்குட்டி தலையாட்ட மாதிரி அப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இம்மாதம் முதல் கூடுதலாக கோதுமை விநியோகம். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. இந்த நேரத்தில் இந்த மாதம் முதல் அந்த கோதுமை வழங்க இருக்கிறோம். கூடுதலாக மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது. கோவையில்
செல்வ பெருந்தகை பங்கேற்ற கூட்டத்தில் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதாக சத்தியம் செய்யுமாறு கூறி வாக்குவாதம். இளைஞரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிர்வாகிகள். சென்னை ராயபுரத்தில் இந்திய கடலோர காவல்படை தலைமை அலுவலகத்தில் தலைகீழாக பறந்த தேசிய கொடி. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் முறையிட்டதால் கீழே இறக்கப்பட்டு சரியாக ஏற்றம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை போலீசார் அகற்ற முயன்ற போது இளைஞர்கள் போராட்டம். சென்னை கேவிக்குப்பம் கடற்கரை பகுதிகளில் கடலில் குளிக்க சென்ற சிறுவன் மாயம். ஃபைபர் படகுகளின் உதவியுடன் தேடும் பணியில் ஈடுபட்ட மீனவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே மாயமான இளம்பெண்ணை கண்டுபிடித்து தர வலியுறுத்தல். 2வது நாளாக உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல். கோவாவில் பாஜக வேண்டும் என்றே வகுப்புவாத பதற்றத்தை தூண்டுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தேசமும் பிளவுபடுத்தும் கொள்கைகளுக்கு எதிராக அணி திரள்வார்கள் என நம்பிக்கை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மத்திய சிறையில் நவராத்திரி பண்டிகை கோலாகலம். ஆண் மற்றும் பெண் கைதிகள் பாரம்பரிய கர்பா நடனமாடி உற்சாகம். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடத்தப்பட்ட ஸ்பியர் ஷோ, லெவன்டி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஆன்மீக நாடகங்கள். ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசுகிறார். மகளிர் T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்திய மகளிர். நிதானமாக விளையாடி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. IPL வீரர்களுக்கான மெகா ஏலம் இந்தியாவில் நடைபெறாது. சவுதி அரேபியாவில் நடத்த BCCI திட்டம் என தகவல். மகளிர் உலகக்கோப்பை T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தியது. காஞ்சிபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் நவராத்திரி திருவிழா. காளிங்க நர்தன திருக்கோலத்தில் ஊஞ்சல் சேவை கண்டருளி பக்தர்களுக்கு காட்சி. தூத்துக்குடியில் தசரா பண்டிகையொட்டி களை கட்டிய காளை ஊர்வலம். ஏராளமானோர் காளை வேடமணிந்து ஊர்வலமாக சென்று வழிபாடு.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கோலாகலம். நான்காம் நாளில் அம்மன் வண்ணமயில் அலங்காரத்தில் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் எழுந்தருளி அருள்பாளிப்பு.